நமக்கு கொடுக்கல. அவன் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே கிரியை செய்வதற்கு ஆண்டவர் கொடுக்கல. அவன் அவருடைய படைப்புல பரிசுத்த ஆவியானுடைய தொடுதலும் கிரியையும் இருந்தது. ஒவ்வொரு மனுஷனும், புதிய ஏற்பாடா இருக்கட்டும் பழைய ஏற்பாடா இருக்கட்டும், ஒவ்வொருத்தவங்களுடைய நீதி அல்லது பரிசுத்தம் நேரடியாக பரிசுத்த ஆவியானவருடைய உந்துதலின் பேர்ல தான் நடக்குது. நோவா ஆண்டவர் பார்த்து சொன்னாரு, நீதிமானா இருக்கான், அவன் செய்த எல்லாம் தேவனுடைய பார்வைக்கு நீதியா இருந்த. இந்த நீதி பரிசுத்த ஆவியானவரால மட்டும்தான் ஒருத்தவங்களுக்கு கொடுக்க முடியும். ஆமென். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நாம் சொல்லும் பொழுது பெந்தேகோஸ்தே விசுவாசிகளுக்கு இன்னும் கூடுதல் பொறுப்பு இருக்கு. ஆமென். எல்லாரும் அப்படியே கவனிக்கிற மாதிரி வேற எங்கேயோ மனநிலை இருக்கா? இல்ல உன்னிப்பா நீங்க கவனிக்கிறீங்களா எனக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா நீங்க கவனிப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா அதையே சொல்லிட்டு நேரத்தை வீணடிக்க விரும்பல. நான் பல வருஷம் விசுவாசிகளா இருக்கோம். நம்மளை எப்படி நம்ம பொறுப்புள்ளவர்களா தேவனுடைய வசனத்திற்கு இணைத்து கொண்டு வாழணும்னு நமக்கு தெரியும். சரிங்களா? தெரியல யாருக்கும் சொல்ல முடியாது. அப்படி தெரியல, அப்படி தெரிந்து கொள்றதுக்கு இன்னும் ஊன்றுகோலா இருக்க ஒரு சில வசனங்களை இன்னைக்கு நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவரை குறித்து இன்னும் எத்தனை வாரம் நான் பேசுவேன்னு தெரியாது. ஆனால் இது பெந்தேகோஸ்தே விசுவாசிகளா இருக்கிற நமக்கு இது ரொம்ப தேவை. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டது பெந்தேகோஸ்தே என்னும் நாளுக்கு நீங்க காத்திருங்க. நான் வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு 10 நாட்கள் நீங்க காத்திருங்க, அப்ப உங்களுக்கு தேற்றரவாளன் வருவார்னு சொல்லி அன்னைக்கு இயேசு கிறிஸ்து அவளுக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை அவர் அந்த 50வது நாளிலே நிறைவேற்றினார். ஆமென். ஆனா பெந்தேகோஸ்தே பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஞானஸ்தானத்துல பார்க்க முடியும். அநேக ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவுடைய, அதாவது பேதுருவுடைய பிரசங்கத்துல 1ஆம் அதிகாரத்திலையும் அவன் எழுப்பி பிரசங்கிக்கும் பொழுது தெளிவாய் தேவனுடைய வார்த்தை அவன் பிரசங்கித்தது பரிசுத்த ஆவியானுடைய நிறைவின் துணையோடு தான். ஆமென். சும்மா பரிசுத்த ஆவியானவரை ஒரு என்ன சொல்றது, ஒரு வரத்துக்கு மட்டும் அவரை ஒப்பனையாக்கி அல்லது ஒரு சில வெளியே காண்கிறதான அல்லது தெரிகிறதான விஷயங்களை வைத்து நாம் பரிசுத்த ஆவியானவரை குறைத்து விட முடியாது. ஆமென். ஹீலிங் வெளியே தெரியுது, அந்நிய பாஷை வெளியே தெரியுது, விசுவாசம் வெளியே தெரிய மாட்டுது. அதே 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல தான் விசுவாசத்தை குறித்தும் அவர் சொல்றாரு. ஆமென். பகுத்தறிகிற ஆவிகளை குறித்தும் அவர் சொல்றாரு, வியாக்கியானம் பண்ணுகிற காரியத்தையும் சொல்றாரு, தீர்க்க தரிசனத்தையும் சொல்றாரு, அப்புறம் என்ன சொல்றாரு, அந்நிய பாஷைகளையும் சொல்றாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஆனா பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைய நாம் எப்படி கண்டுகொள்ள முடியும் அப்படின்னு இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. சமாதானத்தின் தேவன், சொல்லுங்க, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி என்ன பண்ணுமா? காக்கப்படுவதாக. ஆமென். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய தேவனுடைய கிரியையை நம்ம புரிந்து கொண்டால்தான், அவர் பரிசுத்த ஆவியான தேவன் யார், எப்படிப்பட்டவர் என்று புரிந்து கொண்டால்தான் அவருடைய கிரியை நமக்கு புரியும். இல்லனா யாரோ ஏதோ எப்படியோ செய்யறத
நாமும் பரிசுத்த ஆவியானவர் இப்படிதான் செய்வாருன்னு நினைச்சுக்கிட்டு வேதத்தை ஆராயாம செய்ய முற்படுவோம். ஆமென். அது வளர்ச்சியை பூரணப்படுத்தாது. ஆமென். ஆவி, ஆத்துமா, சரீரம் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. இந்த சரீரம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, ரெண்டு விதமா ஆண்டவர் சரீரத்தை சொல்றாரு. ஒண்ணு மாம்சம், இன்னொன்னு நம்ம மனுஷனா இருக்கிறதுல இந்த சரீரம். ஆமென். இது பூரணப்படணுமா? ஹல்லேலூயா. இந்த மாம்சம் எப்படி குறையும் அப்படின்னா, நம்ம டிசைட் பண்றோம்ல, சில காரியங்கள் எல்லாம் தீர்மானிக்கிறோம், சில காரியம்லாம் உணர்றோம், சில காரியம்லாம் செயல்படுத்துறோம், சில காரியங்கள்ல ஈடுபடுறோம். இதுதான் ஆத்துமா செய்கிற ஒரு வேலை. அது நியூட்ரலான ஒரு இடம். ஆமென். எது இப்ப பாருங்க, ஆவி, ஆத்துமா, சரீரம். இந்த ஆத்துமா சரீரத்தை நிறைய சார்ந்து இருக்கும்னா ஆவியின் காரியம் இந்த ஆத்துமாவில் வெளிப்படாது. ஆமென். அதான் வேதம் சொல்லுது. இப்ப நம்ம வாசிச்சோம் பாத்தீங்களா, இந்த சரீரம், ஆவி, ஆத்துமா பூரணப்படுறதுக்கு என்ன நடக்கணுமா? ஆவிய முற்றிலுமாய் ஆளுகை செய்ய ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். இந்த ஆவி ஆளுக சரீரத்திற்கு முரணானதாய் இருக்கிறது. முரணானதுன்னா, இந்த மாம்சம் உலகத்தினுடைய காரியங்களை பார்க்குது, உலகத்தினுடைய காரியங்களை பார்த்து ஈர்க்கப்படுகிறது. உலகத்தினுடைய நான் சொல்றது இந்த ரட்சிக்கப்படாதவங்களை பத்தி பேசல. என் பிரசங்கத்தெல்லாம் நீங்க கேட்கும்போது ரட்சிக்கப்பட்டவர்கள் உடைய மனநிலையில இருந்து கேட்கணும். ஆமென். வேதத்தை வாசிக்கிறவர்கள் என்ற மனநிலையில கேட்கணும். பெந்தேகோஸ்தே விசுவாசி நம்ம சொல்றோம், இத சரியான விதத்துல நாம் நம்மை வைத்துக் கொள்கிறோமா என்ற மனநிலை கேட்டாதான் இந்த பிரசங்கம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இல்லனா பாவம் உடனே யாரோ பயங்கரமான பாவியோட உங்களை ஒப்பிடக்கூடாது. ஆண்டவர் அதுல இருந்து உங்களை மேல எடுத்து வந்தார். பயங்கரமான மோசமான ஒரு நிலைமையில உங்களை உலகத்தானோட என்ன பண்ணக்கூடாது? ஒப்பிடக்கூடாது. தேவன் உங்களை அப்படி ரட்சிப்பு நிமித்தமாய் வேற இடத்திற்கு கொண்டு வந்துட்டாரு. சோ இங்க நான் உலகத்திலிருந்து வேறு பிடிக்கப்பட்டு உலகத்துல நான் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதுக்கு என்னிலே காணப்பட வேண்டிய ஆயத்தம் இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமா நடக்க வேண்டியது எப்படிப்பட்டதா இருக்குன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆமென். சும்மா நம்மள போய் பாவியிலும் பிரதான பாவி, அதுதான் நம்முடைய அடையாளம் அந்த உலகத்துல. ஆமென். அந்த அடையாளத்தை மாத்துறதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்து வீட்டு இருக்கிறார். ஆமென். இந்த பாவியிலும் பிரதான பாவியை பரிசுத்தமாய் பூரணமாய் அவனை மாற்றி பரலோக தேவனோடு இணைப்பதற்கு தான் வேத வசனத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். வசனம் 100% வாழ்க்கையில கிரியை செய்யும் பொழுது அர்ப்பணிப்பு வருகிறது. இந்த பூரண அர்ப்பணிப்பு வர 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 ஆவி வளர்கிறது. ஆவி வளர 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 தேவனுடைய சாயல் நம்மிடம் வெளிப்படுகிறது. ஆமென். எத்தனை பேர் தெளிவா இருக்கு சொல்றது? பெந்தேகோஸ்தே விசுனா என் நண்பர்கள்ட்ட போன வாரம் நிறைய இடங்கள்ல இருந்து நண்பர்கள் வந்திருந்தார்கள். ஒரு என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர், அவர் பூட்டான்ல இருந்து வந்திருந்தார். வீட்டுல தான் தங்கினாரு. இன்னொரு 2 பைபிள் காலேஜ் டீச்சர்ஸ்ட பேசிட்டு இருந்தேன். பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஆச்சரியம் என்ன தெரியுமா, அவங்களெல்லாம் நான் வாயை பிளந்து எப்படா இவ்வளவு ஞானம் இவங்களுக்குன்னு ஆடு பார்த்த காலம் போக 2 மணி நேரம் 3 மணி நேரம் நான் உட்கார்ந்து பேசினா கேட்கறாங்க. ஆமென். இது இந்த சாம்னாலயா? கிடையாது. ஆமென். எனக்கு 100க்கு 100 தெரியும் இவன் வேஸ்ட். ஆமென். இவனுக்குள்ள காணப்படுறது, இவனிலே வெளிப்படுகிறது ஞானமா இருக்கலாம், அறிவா இருக்கலாம், திறமையா இருக்கலாம், கிருபையா இருக்கலாம், உலகத்தின் காரியங்கள் உலகத்திலே பெருசு சொல்லிக்கிற எந்த காரியமா இருந்தாலும் வேஸ்ட். ஆமென். உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். என் வாழ்க்கையில் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் அனுபவிக்கிறேன். ஆமென். எதுவும் என்ன பெருசா பாதிக்கிறது இல்லை. ஆமென். எதுவும் என்ன பெருசா பாதிக்க மாம்சத்துல வாழறதுனால
சோர்வு வருது, வேதனை வருது, வருத்தம் வருது, கோபம் வருது. இதெல்லாம் இல்லைன்னா நம்ம மனுஷனே இல்லை. ஆமென். இதெல்லாம் வருது. ஆனா அது மேற்கொள்றதுக்கு தேவன் அனுமதிக்கிறது இல்ல. ஏன்னா ஆளுகை அவர்கிட்ட இருக்கு, ஆளுகை என்கிட்ட இல்ல. ஆமென். ஆளுகை என்கிட்ட இல்ல. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு பைத்தியங்களை தேவன் தெரிந்து கொண்டார். ஞானிகள் எப்ப வெட்கப்படுவாங்கன்னா, இந்த பைத்தியங்க தேவனை வைக்க வேண்டிய இடத்துல வச்சு ஆவியானவரை ஆளுகை செய்ய வேண்டிய விதத்தை ஆளுகை செய்ய அர்ப்பணித்தால் மட்டுமே. ஆமென். ஒரு கோர்ஸ் பண்ணிடுறதுனால ஆவியானுடைய அபிஷேகம் வெளிப்படுறது இல்ல. ஆமென். ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. ஆன்லைன்ல நான் ஒரு கோர்ஸ் பண்றேன், நான் 10 நாள் சென்னைக்கு போனேன், இந்த கோர்ஸ் படிச்சேன் 2 வருஷம். அந்த ஆவியானவர் அப்படி வேலை செய்யறது இல்லை. ஆமென். ஆவியானவர் பல நாட்கள் பெரிய யூனிவர்சிட்டியில படிச்ச பவுல், ஆமென், மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டிய தேவை இருந்துச்சு. ஆவியானவர் அவனை தொட்டாரு, வாழ்க்கை மாறுச்சு. நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு எல்லா அதிகாரிகள் கிட்ட போய் அரசாங்க உத்தரவுகளை வாங்கி வந்து சபைகளை அழித்து தேவனுடைய பிள்ளைகளை குடும்பங்களை துன்புறுத்தின பவுல், ஆமென், ஆண்டவரே நான் என்ன செய்யணும்ங்கிற எண்ணத்துக்கு வரும். இதான் சரீரம் செயல்பட வேண்டிய இடத்துல ஆவியை ஆவியின் ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து இந்த ஆத்துமா ஆவியின்படி செயல்படுகிற ஒரு கிரியைக்கு ஒப்பனையாய். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்களும் நானும், நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னேன், நீங்களும் நானும் மாம்சத்திலிருந்து ஆவிக்குரியவர்களா மாறிக்கிட்டு இல்ல. என்னைக்கு ஆவியானவர் உள்ள வந்தாரோ ஆவிக்குரியவர்களா இருந்து இந்த மாம்சத்தை கொஞ்சம் கொஞ்சமா கலைந்து கொண்டிருக்கிறோம். மறுரூபமாக்கப்பட்ட நிலைமை தேவனுடைய வருகையில வரும். அப்ப பூரணமாய் ஆவிக்குரியவர்களா மாறி பரலோகத்திற்கு பிள்ளைகளால் மாறி விடுவோம். ஆமென். இதுதான் நமக்கு ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற கிருபையும் வெகுமதியும். இதுல நான் மேன்மை பாராட்ட முடியுமா? என் நண்பர் ஒருத்தர் ரொம்ப பேசுவார், அவர்கிட்ட பேசினேன், டேய் அந்நிய பாஷை தான் எனக்கு அடையாளம் அப்படின்னா, பைபிள் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னேன். பைபிளெல்லாம் எடுக்காது, பைபிள்லாம் எடுக்காது. அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இடத்தில் வரும் பொழுது நீங்கள் என்ன சொல்லுது? பலன் அடைந்து, இங்கிலீஷ்ல பவர் அப்படின்னு சொல்லுது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வரும் பொழுது நீங்கள் அந்நிய பாஷைகளை பேசி சொல்லல, ஆனா அது முக்கியம். ஆமென். தனிப்பட்ட வாழ்க்கையை பலப்படுத்துவதற்கு அது தேவை. ஆமென். ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா? புதுபலன் அடைந்து நீங்க எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். டான்ஸ் ஆட மாட்டீங்க, கையை தூக்கி காலை தூக்க மாட்டீங்க, ஊன் பண்ண மாட்டீங்க, சாட்சிகளா இருப்பீர்கள். எப்படி சாட்சியா இருக்க முடியும்? வேத வசனத்தின்படி வாழ்ந்தா மட்டும்தான் சாட்சியா இருக்க முடியும். ஆமென். நான் சிகரெட் பிடிக்கல, இப்ப சிகரெட் பிடிக்கிறேன், அது சாட்சி கிடையாது. என்னுடைய வாழ்க்கை உலகத்துல இருந்த ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு இருந்த எனக்குள் இருந்த அந்த சுபாவங்களும் குணாதிசயங்களும் எண்ணங்களும் விருப்பங்களும் ஆசைகளும் எல்லாம் இன்னைக்கு தலைகீழாய் மாற்றப்பட்டு தேவனுடைய ஆளுகைக்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறத தவிர எனக்கு வேற எந்த ஒரு காரியமும் ஈர்ப்புடையதா இல்ல. இதுதான் சாட்சிகளாய் மாறுவதற்கு அடையாளம். ஒண்ணு என்னது? நீங்கள் பலனடைந்து சாட்சிகளாய் இருப்பீர்கள். 1 பேதுரு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4:29 வரைக்கும் வாசிங்க. அப்போ செய்தி எனக்கு நினைவு வருது, அந்த வசனம் தான் நினைக்கிறேன், வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4
29 இருந்து 31 வேகமா வாசிங்க. இப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர்கள் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு கவனிங்க. உம்முடைய ஊழியக்காரர்கள் உம்முடைய வசனத்தின் முழு தைரியத்தோடும் அவர்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் என்றார்கள். ஆமென். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு என்னானாங்க? பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். என்ன பண்ணாங்க? சொந்த வார்த்தையை பேசல, மைண்டுக்கு வந்ததெல்லாம் பேசல, நாட்டு நடப்ப பேசல, இருக்கிற பிரச்சனையை பேசல, தேவ வார்த்தையை தைரியமாய் பிரசங்கித்தார்கள். இன்னைக்கு எவ்வளவு பேர் வசனம் தைரியமா பேசுறோம்? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஜெபத்துக்கு போறேன், போயிட்டு வசனம் படிச்சிடறோம். ஒரு வசனம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் ஜெபம் பண்ணிட்டு ஒரு 2 பாட்டு பாடிட்டு ஒரு வசனம் வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆமென் சொல்றதுக்கு நடுவுல என்ன பேசணும்? ஆமென். பரிசுத்த ஆவியானவரை பெற்ற நாம் தெளிவுள்ளவர்களா இருக்க வேண்டும். ஆமென். அடி பெசக கூடாது, தெளிவுள்ளவர்களா இருக்கணும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் அவ்வளவு தெளிவான தேவனாய் இருக்கிறார். ஆமென். மாம்சத்திலே நான் செய்து கொண்டிருந்த காரியங்கள் ஆத்துமாவிலே ஒட்டி இருந்ததனாலே மாம்சம் வெளிப்பட்டது. ஆனால் இப்பொழுது ஆவியானவர் என்னை ஆட்கொண்டு அவருடைய நடத்துதலை வாழுகிற நான் ஆவிக்குரிய காரியங்களையே என்னுடைய வாழ்க்கையிலே நான் வெளிப்படுத்துகிறேன். நான் பலனடைந்து சாட்சியாய் இருக்கிறேன். நான் பலனடைந்து ஆவியானவரால் நிரப்பப்பட்டு வசனத்தை தைரியமாய் பிரசங்கிக்கிறேன். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய பலன் ஆமென் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, உலகம் நீங்க அவரிலே பூரணமாய் ஒப்பு கொடுத்து இருக்கிறீர்கள் என்று அறிந்து கொள்வதற்காக. எப்படி இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே காணப்படுவார்? எத்தனை பேர் இந்த ஆச்சாரியை பார்த்திருக்கீங்க? ஆச்சாரி எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? அவன் கோல்ட உருக்க 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 என்ன வருது? கோல்டு சில்வர் உருக்க உருக்க எது சுத்தமான கோல்டு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? ஆச்சாரியுடைய மூஞ்சி கண்ணாடியில பாக்குற மாதிரி அந்த கோல்டுல தெரியும். கோல்டுக்குள்ள அந்த ஆசாரி இல்ல, ஆனா சுத்திகரிக்கிற வேலையை அவன் செய்யறதுனால அவனுடைய முகம் அதிலே காணப்படுகிறது. இதேதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு செய்யறார். ஆமென். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஊழியத்துல நம்ம காணப்படுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்காம நானே பரிசுத்த ஆவியானவர்கிட்ட மல்லு கட்டிக்கிட்டு இருக்கேன், அவர் என்னிலே கிரியை செய்வதற்கு நான் அனுமதி கொடுக்கல அர்த்தம். ஆமென். ஏன்னா அவர் ஃபோர்ஸ் பண்ற ஆண்டவர் கிடையாது. அவர் என்ன பண்ண மாட்டாரு? ஃபோர்ஸ் பண்ண மாட்டாரு. நானே இருக்கிறேன், இருந்துக்க. எத்தனை வருஷம் இருப்ப? இருந்துக்க. ஆனா நீ பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஒரே வழி, உன்னை முற்றிலுமாய் விட்டு கொடுத்து பூரண சுத்திகரிப்பு என்னாலே நீ பெற்று நீ பரலோகத்திற்கு ஏற்புடையவன் என்று என்னுடைய சுபாவமும் சாயலும் கிரியையும் நடக்கையும் உன்னுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கும் பொழுதுதான் ஆமென் நீ ஆவியை உடையவனாய் ஆவியிலே வாழ்கிறவனாய் இருக்கிறாய் என்று பரிசுத்த ஆவியானவர் அங்கீகரிப்பார். ஆமென். இல்லனா இல்ல. ஹல்லேலூயா. போராட்டம் பிசாசுக்கும் நமக்கும் இல்ல, போராட்டம் நமக்கும் ஆவியானவருக்கும். ஆமென். பிசாசை ஈஸியா மேற்கொள்ளலாம். ஆவியானவரை விட்டு கொடுக்கிறதுக்கு எனக்கு மனசு இருந்தா பிசாசை நான் ஈஸியா மேற்கொண்டுருவேன்.
ஆவியானவர் எனக்குள்ளே பூரணமாய் கிரியை செய்வதற்கு, அவருடைய முழு வல்லமையும் ஆளுகையும் என்னிலே வெளிப்படுவதற்கு நான் செய்ய வேண்டியது அவருடைய பலனை பெற்று. ஆமென். இந்த பலன் வெளியில இருந்து வர்றதல்ல, இந்த பலன் உள்ள ஏற்கனவே அவர் கொடுத்து விட்டு இருக்கிறார். ஆமென். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க விடுதலை. ஆனா ஏன் எப்பவுமே ஒரு சங்கிலில கட்டப்பட்ட ஒரு அனுபவம், ஏன் 30 வருஷமா அதுல ஏங்குறது? ஏன் வாழ்க்கையில ஒரு அடுத்த கட்ட உயர்வு காணோம் தெரிய மாட்டேங்குது? ஏன் வாழ்க்கையில ஒரு ஃப்ரீடமா இருக்க, ஒரு விடுதலையா பெருமூச்சு எடுத்து அப்பா நல்லா இருக்கண்டா அப்படின்னு சொல்றதுக்கு ஏன் முடியல? ஆவியானவருக்கு விட்டு கொடுக்கல. ஆமென். இப்படி பெந்தெகோஸ்தே விசுவாசிங்க எப்படி கிரியை செய்வார் அவர்? இது நம்ம வாழுகிற உலகம் வேற உலகம். ஆமென். உலகம்னா இப்படி பார்த்தாதீங்க, ஓ நாங்க வேற இடத்துல அப்படியே இமேஜின் பண்ணாதீங்க. இனி நான் அல்ல, இந்த வார்த்தை என் வாழ்க்கையாய் மாறுகிறது. இந்த வார்த்தை என்னுடைய வார்த்தையாய் மாறுகிறது. இந்த வார்த்தையை நான் வார்த்தையால் ஆட்கொள்ளப்படுகிறவனாய் இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் அதிலே என்னை நிலைநாட்டும்படிக்கு, அதன் ஆசீர்வாதங்களை எல்லாம் சுதந்திரிக்கும்படிக்கு அவர் என்னிலே வீட்டிருந்து அவர் பிரதானமாய் என்னை நடத்தி என்னுடைய வாழ்க்கையின் தேவைகள் எல்லாவற்றையும் அவருடைய ஆளுகையிலிருந்து அவர் செய்கிறாரு. நான் நினைக்கிறத விட மேன்மையானதை அவருக்குள்ள இருந்து நான் பெற்றுக்கொள்றேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் சொன்னாரு, வார்த்தையின்படியே எல்லாவற்றையும் செய்ய கடவாய். யோசுவா சொல்றது, வலதுபுறம் இடதுபுறம் சாயாத, உனக்கு உன் கையில கொடுத்திருக்கிற கற்பனைகளை உன் நாவிலிருந்து விட்டு விடாத சொல்றாரா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானே வார்த்தையால் இருக்கிறேன். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, நான் உன்னிடத்திலே வந்து நீ பலனடையும் பொழுது தைரியமாய் பிரசங்கிப்பதற்கு உன்னை நான் பலப்படுத்துவேன். ஆமென். தனிப்பட்ட விதத்தை கார்ப்பரேட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டு தான் பிரச்சனை. ஆமென். அதுதான் நான் நிறைய நேரம் பெந்தெகோஸ்தே விசுவாசிகளுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? நான் அன்னை பாஷை பேசினான் எல்லாருடைய மேல உலகத்தில் உள்ள உச்சகட்ட பரிசுத்தமானோ இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவனோ ஆண்டவருடைய பார்வையில் சமம். ஆமென். கேள்வி என்னன்னா, எந்த அளவுக்கு நான் விட்டு கொடுக்கிறேனோ அந்த அளவுக்கு அவருடைய மகிமை வெளிப்படும். ஆமென். மகிமை அப்படி மகிமை அப்புறம் வல்லமை இப்படிலாம் உடனே அப்படியே காத்து மாறி மேகம் மாறி ஒரு என்ன சொல்றது, படத்துல பார்த்ததெல்லாம் அப்படியே புகை மாதிரி கிளம்புறது, இதெல்லாம் இமேஜின் பண்ணக்கூடாது. கிறிஸ்தவர்கள் வேற, ஆவியால் நடத்தப்படுகிற வாழ்க்கை வேற, அபிஷேகத்தின் நிறைவு வேற. ஆமென். வார்த்தையா நமக்கு சொல்லி கொடுத்து நடத்துவதற்காகவே துணையாளராக பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். யோவான் 14:27 தான் சொல்லுது. ஆமென். வார்த்தையா கற்றுக் கொடுக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லை. ஆமென். யோவான் 16:11 இருந்து நீங்க வாசிச்சீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் தன்னிச்சையாய் செயல்படுகிறவர் இல்ல. அவர் இஷ்டத்துக்கு மனம் போன போக்கல காட்டாறு மாதிரி அவர் செயல்படுகிறவர் இல்ல. அவர் ஒழுங்கும் அவர் நீதியும் தரமாக பரலோக ராஜ்யத்தை பூரணப்படுத்துவதற்கு, பூரணமாய் நம்மை வெளிப்படுத்துவதற்கும், நமக்கு அதிலே பிரவேசிப்பதற்கு வேண்டிய ஆயத்தத்தை கொடுப்பதற்கும் அவர் நம்மிலே கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதிரி பேசிட்டு போனா என்ன எனக்கே தெரியல. நான் அவ்வளவு ஒரு மேன்மையான, அவ்வளவு ஒரு மகிமையான ஒரு சந்தோஷமான விஷயம் பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கிற உறவு. பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கிற உறவு. ஆமென். எதெல்லாம் உலகம் கத்து கொடுக்குதோ அதெல்லாம் குப்பனை எண்ணுங்க. ஆமென். உலகம் அப்படியே அப்படி பாக்கெட்ல கையை போயிட்டு இப்படி பைபிள் அப்படி வச்சுக்கிட்டு இவர் தீர்க்கதரிசி, இவர் இது, அவர் அது. ஆமென். உலகம் கொடுக்கிற அடையாளம் மாய்மாலத்துக்கு அந்த வார்த்தைகளை
ஏற்றுக்கொள்கிறவர்களையும் தள்ளும், பேசுகிறவர்களையும் தள்ளும். ஆமென். வேதத்துல ஏசாயா, எரேமியா, பல தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். வாழ்க்கை முழுவதும் 40 வருஷம் 50 வருஷம் வாழ்ந்தாங்கன்னா 50 வருஷம் டெய்லி காலையில் எழுந்த உடனே தீர்க்க தரிசனம் பேசல. ஆண்டவர் பேசுன்னு சொல்லும் பொழுது மட்டும்தான் அவர்கள் தீர்க்க தரிசனங்களை உரைத்தார்கள். ஆமென். தீர்க்க தரிசனங்களை இயேசு கிறிஸ்து நூற்றுக்கணக்கான வியாதியஸ்தர்கள் இருந்தார்கள். ஆனால் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வியாதியஸ்தர்களை அவர் சுகப்படுத்தல. அவர் என்ன பண்ணாரு? பிதாவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படிக்கு, இவர்கள் பாவம் மன்னிக்கப்படுவதற்கு, பரலோகத்தில் பரலோக தேவன் பரலோக ராஜ்யம் சந்தோஷிக்கத்தக்க காரியங்களை ஒரு சிலர் வாழ்க்கையிலே சுகத்தை கொடுத்து விடுவித்தார். ஆனா எல்லாரையும் பரலோகத்தில் சேர்க்கும் பொருட்டு தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி அவருடைய அன்பை சிலுவையிலே வெளிப்படுத்தினார். ஆமென். அவர் கொடுக்கிற சுகம் பெருசா, அவர் கொடுக்கிற ரட்சிப்பு பெருசா? சொல்லுங்க. அவர் கொடுக்கிற சுகம் பெருசா, அவர் கொடுக்கிற ரட்சிப்பு பெருசா? ஆமென். ரட்சிப்புல சுகம் இருக்கு. ஆமென். அதுக்குதான் நான் அப்ப சுகம் வேணாவா அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம மைண்ட்ல நம்ம தெரியும், யாருக்கு தெரியாது. அதாவது நான் நிறைய ஊழியக்காரங்களை பார்த்தால் ஆமென், சுகம் இருக்கு. சிலுவையின் நிழல்ல என்னை மறைத்துக் கொள்ளும் பொழுது இந்த சுகம் நித்தியத்தோடு தொடர்புடைய சுகமா இருக்கிறது. நான் சுகம் பெற்றேன்னா, நான் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், நான் வியாதிப்பட்டிருந்தேன், நான் பலவீனப்பட்டிருந்தேன், ஹalleluya ஹalleluya, இந்த அல்லேலூயா ஆமென் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், ஒரு சாட்சியம் இருக்காதுங்க. அந்த மாதிரி சாட்சி வராது. ஒண்ணு சொன்ன கதையை பேசும், இல்ல ஆமென் அல்லேலூயா துணை கூப்பிட்டுக்கும். தேவ நாம் மகிமைக்காக ஒண்ணு நடக்கும். ஹalleluya. சிலர் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3 அதிகாரத்துல தேவாலயத்துக்கிட்ட யோவானும் பேதுருவும் போனாங்க. ஒருத்தன் முடவன், கால் இல்லாத உட்கார்ந்து இருந்தான். என்ன கொடுக்கு? இவங்க கேட்கறாங்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. எதனா கொடுத்துட்டு போங்க சாமி. ஆமென். அவன் புத்தி எதனா. அந்த மாதிரிதான் நிறைய நேரம் பரிசுத்த ஆவியானவரை நம்ம ட்ரீட் பண்றோம். ஆமென். அவர் ஃபுல்லா கண்ட்ரோல் எடுக்கணும்னு நினைக்கிறாரு. தலையிலிருந்து கால் வரைக்கும் அவர் முழுமையுமாய் பரலோகத்திற்கு நம்மை உடையவர்களாய் மாற்றணும்னு நினைக்கிறாரு. நம்ம என்ன பண்றோம்னா, இல்ல இல்ல இந்த சுகம் மட்டும் இப்ப கொடுத்துருங்க, அப்புறம் பார்த்துட்டு சும்மா இருங்க, எனக்கு தெரியும், நம்ம மற்றதெல்லாம் பார்த்துங்க, சுகத்தை நான் இப்படி கை வைப்பேன், இந்த சுகத்தை கொடுத்துருங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஆமென். இந்த பொண்ணுக்கு மேல கை வைப்பேன், இப்படி பேசிருங்க, மற்றதெல்லாம். ஆமென். இந்த பிச்சைக்காரன் கேட்டாங்க, குரு சாமி அந்த மாதிரி. ஆமென். அந்த 2 பேரு பொண்ணு வெள்ளி எங்கள் இடத்துல இல்ல, நான் கொடுக்கிறது உலகம் உனக்கு கொடுக்காது. ஹalleluya. உலகம் உனக்கு கொடுக்காது. இந்த தேவனுடைய மகிமையை உன்னுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லி ஆமென் சுகத்தையும் கொடுத்தார்கள், ரட்சிக்கவும் பட்டார். உலகத்திலே பெரிய அற்புதம் எது தெரியுமா? ஒரு பாவி மனம் திரும்புறது. உலகத்துல பெரிய விடுதலை எது தெரியுமா? நாம் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்காக வாழ்வது. ரட்சிக்கப்பட்டு நமக்காக கூட வாழலாம், ரட்சிக்கப்பட்டு உலகத்துக்காக கூட வாழலாம், ரட்சிக்கப்பட்டு சொந்தக்காரங்களுக்காக கூட வாழலாம், ரட்சிக்கப்பட்டு சபைக்காக கூட வாழலாம். ஆமென். அதெல்லாம் குறைவுள்ளது. ஆண்டவர் நிறைவை கொடுக்கணும்னு நினைக்கிறார். அதுக்குதான் அவருடைய ஆவியையே அவர் நமக்கு. ரோமர் 8:9 வாசிங்க. ரோமர் 8:9. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன். ஹalleluya. கிறிஸ்துவின் ஆவி உடையவனாய் நான் இருந்தால், ஆமென், என் எண்ணம், ஏக்கம், எதிர்பார்ப்பு, பேச்சு, நடக்கை
பார்வை, உறவு எல்லாம் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறது ஒன்றா இருக்கும். இல்லைன்னா கிறிஸ்துவின் ஆவி இல்ல. ஆமென். நான் சொல்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், கஷ்டமா இருக்கணும். ஆமென். நோக்கம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவின் ஆவி கூட உரியவர்களாய் நாம் மாறிடும். ஆமென். நான் கிறிஸ்துவின் ஆவிய எந்தெந்த பகுதியில என்னுடைய வாழ்க்கையில நான் அனுமதிக்கலையோ அந்தந்த பகுதியில இன்றைக்கு இந்த நிமிஷம் நான் அனுமதிக்கணும். ஆமென். அவருடைய நிறைவின் மேன்மைய, ஆவி ஆத்துமா சரீரத்துல நிறைவை அவரையே சார்ந்து அவருடைய நடத்துதலையே வாழ்ந்து அவருடைய நாம மகிமைக்காகவே அவரை பிரியப்படுத்தியே வாழுகிற ஒரு எல்லைக்குள்ளே அவர் நம்மளை உருவாக்குறதுக்கு நம்மளை ஒப்பு கொடுத்துட்டோம்னா, ஆமென், அந்த வாழ்க்கை மாற்றப்பட்ட வாழ்க்கை. ஹல்லேலூயா. இல்லைன்னா இன்னும் சரியா மாறலன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இந்த மாதிரி நான் என்னால் நிறைய விஷயம் வசனம் கொடுக்க முடியும். ஆராதனையில கூட ஒரு வசனம் சொன்ன பாருங்க. 1 யோவான் 2:6 என்ன சொல்லுது? ஒருத்தவன் வாசிங்கம்மா அந்த வசனத்தை. சோ குற்றங்களை சாற்றுவதற்கு இன்னைக்கு நான் வரல. நம்முடைய ஒரிஜினல் ஐடென்டிட்டி ஆஃப்டர் சால்வேஷன் இஸ் திஸ். அதை நான் ஞாபகப்படுத்த வந்தேன். ஆமென். நம்முடைய உண்மையான அடையாளம் ரட்சிக்கப்பட்ட பிறகு, பரிசுத்த ஆவியானவராலே நாம் நிரப்பப்பட்ட பிறகு இதுதான் அப்படின்னு உங்களுடைய மனதிற்கு நான் ஞாபகப்படுத்த வந்தேன். வாசிங்க அந்த வசனத்தை. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொன்னவர்கள் சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும். இயேசு கிறிஸ்து எங்கேயாவது மற்றவங்களை பத்தி உட்கார்ந்து புரணி பேசினதை பார்த்திருக்கீங்களா? இயேசுவை சொந்த இரட்சகராய் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி எப்படி இயேசு கிறிஸ்து கிட்ட இல்லாத ஒரு தன்மை நம்மிலே காணப்படுகிறது. ஆமென். இயேசு கிறிஸ்து எங்கேயாவது யாரையாவது யாரை பற்றியாவது பேசி இருக்கிறத பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? ஆமென். அப்ப அவரிலே நான் இன்னும் நடக்கிறேன், சரியா நடக்கல. ஆமென். அவரிலே நான் நடக்கிற ஆசைதான், ஆனா சரியா நடக்கல. இந்த ஸ்தானத்தை நான் விட்டு கொடுத்துட்டேன்னா யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. இதை நான் டெவலப் பண்ணிட்டேன், இதை நான் விட்டு கொடுக்கல அப்படின்னா என்ன அங்கீகரிக்க மாட்டாங்க. இதுதான் என்னுடைய அடையாளம்னு நான் ஊர் உலகத்துல எல்லாம் சொல்லிட்டேன். இப்ப நான் விரும்பலன்னா கூட அதெல்லாம் நான் செய்ய வேண்டிய தேவை எனக்கு இருக்கு. ஏன்னா உலகத்துல இதெல்லாம் நான் ஜனங்க அறிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனா வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? கிறிஸ்துவுக்குள்ள நான் இருக்கிறேன்னு சொன்னா அவர் செய்ததெல்லாம், ஆமென், வேதம் சொல்லுது அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். வேதம் சொல்லுது அவர் ஆகாதவனை போல என்ன ஆயிட்டாரு, அப்படியே விட்டு கொடுத்துட்டாரு. ஒண்ணு இல்ல, அவர் சொல்றாரு நான் சேவை கொல்ல வரவில்லை, சேவை செய்ய வந்திருக்கிறேன். நான் பிதாவின் சித்தத்தை மட்டுமே பூமியில செய்யறேன். என் சொந்த இஷ்டத்துக்கு ஒண்ணுமே நானு செய்யறது இல்ல. என்ன பின்பற்றுகிறவர்கள் பரலோகத்திற்கு ஏற்புடையவர்களா இருக்கும்படிக்கு அவர்களுக்கு வேத ரகசியங்களை நான் போதிக்கிறேன். காரணம் வேதத்தில் தேறினவராக இயேசு கிறிஸ்து இருந்தார். ஆமென். வசனம் தெரியாம ஒருத்தவங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்துவது கூடாத காரியம். எழுதி வச்சுக்கோங்க. ஆமென். ஹல்லேலூயா. வசனம் வேலை செய்யும். இந்த வசனத்தை உறுதிப்படுத்துறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருந்து நம்மள உணர்த்துவார். என்ன பண்ணுவாரு? ஆவி, அதாவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் நம்முடைய ரட்சிப்புக்கு வேலை செய்யற தேவனா இருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? அவ்வளோ மிக, அதாவது என்ன சொல்றது, பிரம்மாண்டங்களை அண்ட சராசரங்களை படைத்த தேவன் ஒருத்தன் பாவி ரட்சிக்கப்பட்டா பரலோகம் சந்தோஷப்படுதுன்னு சொல்றாரு. பாத்தீங்களா? இத நீங்களும் நானும், நான் இப்படி இருந்தேன், யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ பண்ணாரு, அப்படியே நடந்துருச்சு, ரட்சிக்கப்பட்டேன், சர்ச்சில் வந்துட்டேன். இல்ல 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 இல்ல, பிதா
குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் என்னுடைய ரட்சிப்பிலே பங்குடையவர்களாய் இருக்கிறார்கள். அதனாலதான் உலகத்தில் வாழுகிற மனிதர்களை விட நம்முடைய ரட்சிப்பு அவ்வளவு விலையேற பெற்றது. உலகத்தில் உள்ள எல்லா பெரிய அற்புதங்களை விட, மரணத்திலிருந்து ஒருத்தன் எழுந்துக்கிறத விட ரட்சிப்பு அவ்வளவு பெரிய அற்புதம். ஆமென். இந்த விஷயத்தை நீங்களும் நானும் செய்யணும்னு ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. புதுமையில நடந்து 1:8 அப்போஸ்தலர், யூதேயா, எருசலேம், யூதேயா, சமாரியா, உலகத்தின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். என்ன சாட்சியா இருக்கிறது? என்ன சாட்சியா? பைபிள் தூக்கி போயிட்ட சாட்சியா? ஆமென். கிறிஸ்துவுக்கு சாட்சியா. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு. அப்போ நான் வெளியே போறேன், ஒருத்தவங்க கிட்ட பேசுறேன்னா கிறிஸ்துவை குறித்தே பேசணும். வெளியே போறேன், ஒருத்தவங்க கிட்ட பேசுறேன்னா வசனத்தை குறித்தே பேசணும். உலக காரியங்கள் அதை அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். ஆமென். ஏன்னா ஆவியை விட பெருசு மாம்சம் இல்ல. ஆமென். யார் சொன்னது? பைபிள் சொல்லுது. அப்போ மத்தேயு 6 அதிகாரத்துல, ஆகாயத்தின் பறவைகளை பாருங்கள், அவைகள் விதைப்பதில்லை, அறுப்பதில்லை, சேர்த்து வைப்பதில்லை, பரமபிதா அவைகளை போஷிக்கிறார். அதுக்கப்புறம் கீழே என்ன சொல்றாருன்னா, அதாவது ஒரு குருவிங்களை பாருங்களேன், குருவியை பாருங்க, ஒரு அண்ணா கொடுத்தா 2 குருவியா. ஆமென். அப்படின்னா என்னன்னா, அந்த ஒரு அண்ணா ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லை. அந்த குருவியை போஷிக்கிற தேவனா இருக்கிறாரு. இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு என்னாச்சுன்னு எல்லாத்தையும் வாங்கி வச்சுன்னு ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சுட்டாரு? ஆமென். சரியா ரட்சிக்கப்படல. ஆமென். ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவ நடத்துதல்ல தங்களுடைய வாழ்க்கையை பயணிப்பாங்க. சொந்த விருப்பம் வெறுப்பு தேவனுடைய நடத்துதலுக்கு ஈடாக இருக்காது. பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்திற்கு உடையவர்களாயே நம்மளை வழி நடத்துவாரு. சரீரம் பலவீனப்படும், ஆனா ஆவி சோர்வடையாது. மனசு குழப்பத்தில் இருக்கும், ஆனா ஆவி தேவனோட தொடர்புல இருக்கும். ஆமென். நினைச்ச காரியம் நடக்காது, ஆனா தேவனுடைய ஆளுகை அதனால குறைஞ்சு போயிடலங்கிற தெளிவு நமக்கு இருக்கும். வாழ்க்கையில நாம் விரும்புகிற காரியங்கள் கிடைக்காது, ஆனால் தேவனுடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறுதுங்கிற சந்தோஷமும் திருப்தியும் எனக்கு இருக்கும். ஆமென். இதுதான் தேவ நடத்துதல். ஹல்லேலூயா. இதுதான் ரட்சிக்கப்பட்டவர்களுடைய வெளிப்பாடு. இதுதான் அதாவது மனம் மாற்றப்பட்டவர்களுடைய அடையாளம். ஆமென். நமக்கு சோதனையே எது அப்படின்னு சொன்னா, ஆமென், தேவனுடைய விதிமுறைகளுக்கு கூடவே பிசாசு ஒரு விதிமுறைகளை வைத்திருப்பான். ஆமென். அந்த விதிமுறைகளையும் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம், இந்த விதிமுறைகளையும் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா வேத வசனம் சொல்லுது, என்னுடைய தீர்மானத்தின்படி நான் நியாய தீர்ப்பில் ஒவ்வொரு காரியத்திற்கும் கணக்கு கொடுக்க வேண்டும். ஆமென். It is by my choice I will be judged before God. என்னுடைய தீர்மானத்தின்படி. ஆதாம் ஏவாளுக்கு அதுதான், இங்க அன்னினையா சப்பிராளுக்கும் அதுதான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரத்துல நினைக்கிறேன், 5ஆம் அதிகாரங்களா? ஓகே. 2 பேர் என்ன பண்றாங்க? போயிட்டு அவங்களுடைய நிலத்தை அவங்க விட்டு அவங்களுடைய விருப்பத்தின்படி அவங்க காசை ஊழியத்துக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுடைய காசுல அவங்க கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறாங்க. எல்லாமே அவங்களது தான். நிலம் அவங்களது, காசு அவங்களது, அவங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கு. ஒன்று சொல்லட்டுமா? ரட்சிக்கப்பட்ட நாம் எதையுமே சொந்தம் கொண்டாட முடியாது. ஆமென். சுயநலம் வந்துச்சு, ஆசீர்வாதம் நின்னுச்சு. ஆமென். எங்க சுயநலம் வருதோ ஆசீர்வாதம் நின்னுடும். பரலோகம் எங்க சரீரம் செயல்படுதோ அங்க பரலோகம் செயல்படாது. ஆமென். எங்க மாம்சம் கிரியை செய்தோ அங்க ஆவி கிரியை செய்யாது. ஆமென். ஏன் நாங்க எல்லாம் ரொம்ப நாள் எவ்வளவுதான் ஆண்டவர் ஆராதிச்சாலும் ஒரு உணர்வே இல்லை, ஆவி கிரியை செய்யல. அன்னைக்கு ஆராதிக்கும் பொழுது ஆவியால் நான் உந்தப்பட்டேன், எனக்கு தார தாரையா
கண்ணீர் வந்துச்சு. ஏன்னா பரலோகத்தின் மேன்மைய இந்த அழிந்து போகிற கூடாரத்துல நான் உணர்றேங்கிற திருப்தி இருந்துச்சு. இன்னைக்கு எவ்வளவு மூலம் அடிச்சாலும் பாடி ஆட மாட்டுது. ஏன்? செத்து போச்சு, செத்து போச்சு. அதனால மோளம் அடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. அவன் தூக்கிட்டு போய் போறாங்க 4 பேர் வந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, ஏன் இது தேவை அப்படின்னா பாருங்க, பேதுரு ரொம்ப அழகா சொல்றாரு. ஆவியானவருக்கு விரோதமாய் நீங்கள் செயல்பட்டது என்ன? ஆவியானவருக்கு விரோதமா நீங்க அவங்க காசு, அவங்க இடம், அவங்க தீர்மானம், அவங்க எடுத்த முடிவு. ஆனா இங்க ஆவியானவருக்கு விரோதமா எப்படி பாருங்க, ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம டோட்டலா வேற இந்த இடத்துல தான் சொல்லி கொடுக்குது. ஆமென். எல்லாம் எனக்குரியதுதான். ஆனா என் ஆளுங்க என்ன நடத்துறது, என்ன இயக்க வைக்கிறது அந்த பரிசுத்த ஆவியானவர். ஆமென். அவர் ஆளுகையில இருந்தா பைபிள் சொல்லுது, பொன்னும் வெள்ளியும் என்னுடையது, வானத்தின் எல்லா படைப்புகளும் என்னுடையது ஆண்டவர் சொல்றாரு. என்ன குறை வச்சுட்டாரு நமக்கு சொல்லுங்க? ஆனா நம்ம பேசுறதெல்லாம் குறைதான். ஏன்? குறைவுள்ள ஆவியின் நடத்துதலின் வெளிப்பாடு அது. ஆமென். குறைவுள்ள ஆவியின் வெளிப்பாடு, நடத்துதலின் வெளிப்பாடு. ஹல்லேலூயா. சரி, ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் எப்படி நமக்குள்ள கிரியை செய்வார் பார்த்துடலாமா? நான் சொன்னேன், ஆவி ஆத்துமா சரீரம் ரொம்ப முக்கியம். இந்த ஆவி ஆத்துமா சரீரத்தை எப்படி அவர் ஆட்கொள்றாரு, எப்படி ஆளுகை செய்றாரு, இந்த ஆவி ஆத்துமா சரீரத்தினுடைய வெளிப்பாடு எப்படி நம்மிலே காணப்படுகிறது. ஆமென். அவர் ஆட்கொள்ளுகிற வாழ்க்கை எப்படிப்பட்டது, அவர் ஆட்கொள்ளாத வாழ்க்கை எப்படிப்பட்டது, இவ்வளவு விஷயம் கேட்டிருக்கோம் வேத வசனத்தின் ஆதாரத்தோடு. ஆமென். ஹல்லேலூயா. என் நண்பன் ஒருத்தர் பைபிள் காலேஜ் முன்னாடி படிச்சான், பெரிய ஊழியம், நல்ல கிருபை. அவன் சொல்றான், ஒரு யூடியூப்ல பார்த்தேன், ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. நல்ல ரொம்ப வேதத்தின் மாணவனா இருந்த, ஆர்வத்தோடு தேவனை தேடின ஒரு மனுஷன். அவங்க அப்பா கூட இப்பதான் பார்த்தோம், ரொம்ப வருத்தம். அவன் சொல்றான், நான் விடுதலையை கட்டவிழ்க்க போறேன், இங்க எல்லாம் அதை பெற்றுக்கொள்ள போகிறேன், நீ யார் கட்ட விடுது? ஆமென். வேதம் ஒத்துக்குதா? வேதம் ஒத்துக்குதா? ஆமென். ஆவியானவர் நம்ம கண்ட்ரோல்ல இல்ல, நம்ம தான் ஆவியானவர் கண்ட்ரோல்ல இருக்கிறோம். ஆமென். ஆவியானவர் நம்ம சொல்ற மாதிரி செயல்படுறது இல்ல, அவர் சொல்ற மாதிரி தான் நம்ம செயல்படணும். ஆவியானவர் நம்ம தாளத்துக்கு டான்ஸ் ஆடுறவர் இல்ல, அவர் ஆளுகைக்கு, அவர் நடத்துதலுக்கு நான் தரை மட்டுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டும். எப்படி ஆவியானவர் நம்மிலே வெளிப்படுவார் தெரியுமா? ஏன் நிறைய இடத்துல வாரும் தூய ஆவியே அப்படின்னு பாடுறோம், கேட்டிருக்கோம். ஆவியானவர் போயிட்டு வராரா? இல்ல. ஒரு முறை அவர் வந்துட்டார்னா நம்மிலே தங்குவார். ஆனா நம்மிலே தங்கும் பொழுது நம்ம அவரை துக்கப்படுத்தாம பார்த்துக்கணும். பைபிள் சொல்லுது, ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். அவரை துக்கப்படுத்தாம பார்த்துக்கணும். ஏன்? நம்முடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை நன்றாய் அறிந்தவர் அவர் மட்டும்தான். ஆமென். என் நலனில் அவர் பிரியமுள்ள தேவனா இருக்கிறார். ஆமென். சில காரியங்களை அவர் அனுமதிக்காததற்கு காரணம், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் என்னை சார்ந்த ஜனங்களுக்கும் அது ஆசீர்வாதமானதாய் இல்லாதிருக்கும் என்று அவர் அறிந்தபடியினாலே சில காரியங்களை அவர் அனுமதிக்கிறது இல்லை. ஆமென். ஆனால் அவர் அனுமதிக்கிற காரியங்களை நம்ம விட்டு கொடுக்காமல் இருந்து ஆசீர்வாதம் பெறாதவர்களாகவும் இருக்கிறோம். எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? ரொம்ப ஜாக்கிரதையா அவருடைய சந்தோஷத்துக்காகவே நாம் வாழ வேண்டியவர்களாய் இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. 10ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள்ல கொர்நேலியு வீட்டுக்கு பேதுரு போறாரு. அங்க 1ஆம் அதிகாரத்துல இல்ல 2ஆம் அதிகாரத்துல
அவர்கள் எப்படி அபிஷேகத்தில் ஆவியானவரால் நிறைந்தவர்களாய் அந்நிய பாஷைகளை பேசினார்களோ அதே போல இங்க இந்த இடத்திலையும் 10ஆம் அதிகாரத்தில் அந்நிய பாஷைகளை பேசினார்கள். ஆமென். ஆனால் பேதுரு இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்றான், உங்களிடத்துல வருவதற்கு எனக்கு மனதில்லாததா இருந்தது. தேவன் என்னோடு இடைப்பட்டார். தேவன் என்னோடு இடைப்பட்டதினாலே நான் உங்களிடத்தில் வந்தேன். நான் அவர் சொன்ன எல்லா காரியங்களையும் இங்கு காண்கிறேன். ஆமென். அதனாலே அவர் எங்களுக்கு கொடுத்த, எங்களை அபிஷேகித்த விதத்திலேயே உங்களை அவர் அபிஷேகிக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஆரம்ப அடையாளங்களை வச்சு வாழ்க்கையை ஓட்டி விடக்கூடாது. ஆமென். என்னிலே பரிசுத்த ஆவியானவருடைய பூரண ஆளுகை இருக்கும்னா என்னிலே அன்பு, சமாதானம், நீடிய பொறுமை, இச்சையடக்கம், அப்புறம் அதுதான் சொன்னேன், அப்புறம் அந்த 9 கனி இருக்கு பார்த்தீங்களா, அது வெளிப்படணும். கத்தி கூச்சல் போட்டு வெளியே வந்து கெட்ட வார்த்தை கூட பேசலாம். ஆமென். பண்ணலாம். ஏன்னா கிஃப்ட் அவர் எடுத்துக்க மாட்டாரு, கிஃப்ட் கொடுக்கிறதுக்கு. ஆமென். ஆனா கனி, ஆமென், கனிகள் அவர் கூட இருக்கிறத வெளிப்படுத்தும். கல்யாணத்துக்கு வருஷத்துல இல்ல வாழ்க்கையில ஒரு முறை தான் கல்யாணம் நடக்கும், ஒரு முறை தான் கிஃப்ட் கொடுப்போம். 10 முறை கல்யாணம் நடந்து 10 முறை போய் கிஃப்ட் கொடுப்பீங்களா? கிஃப்ட் ஒரு முறை பெற்றுக்கொள்றோம். குதிக்கலாம், கத்தலாம், கூச்சல் போடலாம், உருண்டலாம், பிறண்டலாம். கனி கூடவே இருக்கும் பொழுதுதான் வெளிப்படும். ஆமென். என்னிலே அன்பு இல்லைனா 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல நான் வெறும் காலி பாத்திரம் மாதிரி சவுண்ட் போடுறேன், அவ்வளவுதான். ஆமென். அங்கேயே சொல்றாரு, நீ அன்னை பாஷை பேசலாம், எல்லாம் பேசலாம், என்ன பண்ணலாம். உன்னிலே அன்பு இல்லைனா, அன்பு மனுஷனிலே வெளிப்படுகிற அன்பு இல்லை. ஐயோ என் புள்ள, அந்த அன்பு இல்லை. ஆமென். இந்த சந்ததி நரகத்திற்கு நேரா நன்மையும் தீமையும் தெரியாம வழி விலகி போது. ஆமென். இந்த சந்ததி பரலோகத்துக்குரியவர்கள் மாறும். கிறிஸ்து என்னில் அன்பு கூர்ந்தது போல நான் பிறரிலே அன்பு கூற வேண்டும். பைபிள் சொல்லுது, நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு தன்னுடைய ஜீவனையே கொடுக்கிறான். மேய்ப்பனா பாஸ்டர் ஜான் சாமுவேல் வைச்சது இல்ல, ஒவ்வொருவரும் மேய்ப்பர்களாய் தேவன் வைத்திருக்கிறார். அதனாலதான் சபையை ஆடுன்னு சொல்றாரு. ஆமென். சபையில ஆடுகளை சேர்ப்பது தேவனுடைய தொடர்போடு நாம் இருந்து பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு பூரணமாய் நம்மளை ஒப்பு கொடுத்து பலன் அடைந்து சாட்சிகளாய் இருந்து வசனத்தை தைரியமாய் பேசி அநேக அழிந்து போகிற ஆத்துமாக்களை நீங்க எங்க சாப்பிடுறீங்களோ உங்களுடைய என்ன சொல்றது கூடாரம் இதுவோ அந்த கூடாரத்தில் நிரப்பும். ஆமென். எனக்கு நிறைய மைண்டுக்கு வருது. நான் சொல்றேன், ரொம்ப என்ன சொல்றதுங்க, தங்களையே தாங்கள் ரொம்ப பெரிய ஆட்கள். எனக்கு பரிதாபமா இருக்கு. வசனத்தை நான் வாசிக்கிறேன், ரொம்ப பரிதாபமா இருக்கு. கல்யாணகுமார் பாஸ்டர்கிட்ட நான் ஒரு முறை பேசிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், எனக்கு கர்நாடகா மேல பாரம்யா அப்படின்னு சொன்னோன்னு, டேய் ரொம்ப ஒரு புள்ள மாதிரி, டேய் எனக்கே இந்த சென்னை 28 மட்டும்தான்டா, ராயபுரம் ஒரு 4-5 இடம் தான் எனக்கே வந்து இதுவா இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் வர உயர்த்திட்டாங்க. 2014 பேசினேன். ஆமென். ஃபர்ஸ்ட் சபையில நாட்டப்பட்டு சபையில கனி கொடுங்க, அப்புறம் போய் செய்யலாம் வெளியெல்லாம். ஹல்லேலூயா. இங்க நான் கனி கொடுக்காம என் வேர் படர்ந்து விரியாது. நான் வேரூன்றி நில்லாமல் என் கனி மற்றவர்களுக்கு இனிதா இருக்காது, கசப்பா இருக்கும். ஏன் ஆவியானவருடைய தொடர்பு என்னிலே காணப்படல. நான் இங்க இருந்து எங்க வேணா போலாம், ஆனா எனக்குள்ள இருக்கிற சுபாவம் கிறிஸ்துவினால் ஏவப்பட்ட சுபாவம் இல்லைன்னா நான் 200 கிலோமீட்டர் போனா கூட புறணி தான் பேசும். 500 கிலோமீட்டர் போனா கூட என்னதான் பண்ணுவேன், குறைதான் சொல்லுவேன். ஆமென். நிறைய பேசணும்னா இங்கே உட்கார்ந்து பேசலாம். அன்பை பகிர்ந்து கொள்ளணும்னா பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாம். ஆமென். ஹல்லேலூயா. வேத வசனம்
இருபுறம் கருக்குள்ள பட்டயம். ஹல்லேலூயா. இருபுறம் கருக்குள்ள பட்டயம் அப்படின்னா என்ன அர்த்தம்? வெறும் ஒரு பக்கம் மட்டும் வெட்டாது, உள்ள போச்சுன்னா ரெண்டு சைடும். ஆமென். ஹல்லேலூயா. சுயம் என்னில் சாம்பலாய் மாறி நான் மரிக்கிற வரைக்கும் ஆவியானவர் உயிரோட என்னிலே இருக்க மாட்டார். ஆமென். அதான் சொன்னேன், அவரை ரிசீவ் பண்ணிடுவேன், ஆனா அவரை நான் ரிலீஸ் பண்ண என் மாம்சம் ரிலீஸ் ஆகும். என் மாம்சம் ரிலீஸ் ஆக ஆவி என்னிலே வளர்ந்துட்டு இருப்பார். ஆமென். ஆவியானவர் என்னிலே வளர உலகம் தேவனை என்னில் காணும். ஆமென். என் சுபாவம் மாம்சத்திலிருந்து வெளிப்படாது, ஆவியிலிருந்து வெளிப்படும். என் பேச்சு மாம்சத்திலிருந்து வெளிப்படாது, ஆவியிலிருந்து வெளிப்படும். என்னுடைய ஆத்துமா ஆவியினாலே கவரப்பட்டு பரலோகத்தை உடையவராய், அதாவது கையை தூக்கி ஆராதனை பண்ணு சொல்ல மாட்டான் யாரும். உள்ளம் நிரம்ப தேவனை நான் ஆராதிப்பேன். ஏன்னா என் ஆவியானவர் எனக்குள்ளே திருப்தி ஆக வேண்டியது என்னுடைய கடமைன்னு ஒவ்வொருவரும் உணர்கிற ஒரு நிலைமைக்கு அவர் கொண்டு வருவார். இதுதான் ஆவியில நிரப்புகிற அனுபவம். ஆமென். அதுக்குதான் ஒரு வல்லமை கொடுக்கிறாரு, அதுக்குதான் ஒரு பலனை கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு நீங்க நடந்து போனா உங்க நிழல் பட்டு ஜனங்க சுகமாவாங்க, ஆனா அது ஒரு துளி கூட மண்டையில ஏறாது. ஆமென். கைய வச்சு ஜெபம் பண்ணா பிசாசு தெரிச்சு ஓடும், ஒரு துளி கூட அதை உன்னை பாதிக்காது. ஏன்னா உன்னுடைய ஸ்தானம் தேவனை வெளிப்படுத்துவது மட்டுமே. பரிசுத்த ஆவியானவரை உன்னிலிருந்து உன்னை மறைத்து 100% அவரை காண்பிக்கிறது மட்டுமே. ஆமென். பெருமையா சொல்லுவ நான் பெத்தல் சர்ச் விசுவாசினேன், நான் சர்ச்சுக்கு சொல்ல மாட்டேன். ஏன்? சுயம் சாகணும், தேவன் வெளிப்படும். ஹல்லேலூயா. நம்ம பெரிய ஒரு ஆட்கள் நம்மளே நினைச்சிட்டு இருந்தா, சாரி, பைபிள் என்ன சொல்லுதுன்னா, ஆமென், தன்னை தானே தாழ்த்துகிறவன். ஆமென். இந்த தாழ்மை என் பிள்ளைங்க கிட்ட பார்க்கணும். என் பிள்ளைங்க என்ன அடையாளம் கண்டுகொள்ளணும். ஆவியில நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன், ஆவியானவரால் நான் நடத்தப்படுறேன்னு என் பிள்ளைங்க பார்க்கணும், என் குடும்பம் பார்க்கணும், என் குடும்பம் சாட்சி சொல்லணும். போன வாரம் ஜெய்சிலனையார்ட்ட பேசிட்டு இருந்தேன். ஆமென். கடைசி வரைக்கும் லலிதம்மா அவங்கள ஓஆர்எஸ்ல தான் ஒரு வாரம் அப்படி வாழ்ந்தாங்கன்னு சொன்னாங்க. அவரு கூடவே இருந்து அவன் எல்லாம், இது வந்து தகப்பன் சொல்ற சாட்சி, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆமென். ரொம்ப சந்தோஷம். ஜானிக்கு ஃபோன் பண்ண ஒரு நாள் ஃபோன் பண்ண உடனே பிரைஸ் தி லார்ட் சாம், இது வரைக்கும் அவர் என்கிட்ட அதை சொல்லவே இல்லை. ஆமென். ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம். ஒருத்தவங்க என்ன நிலைமையில இருக்காங்கன்னு அவங்க வார்த்தையில கண்டுபிடிச்சாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆனா நம்முடைய மனநிலைமைகள் எப்படி இருக்கு? நம்முடைய மனநிலைமைகள், கெட்ட குமாரனை பத்தி கேட்கிறோம், நல்ல குமாரனை பத்தி கேட்கிறோம். ஆண்டவர் ஓடி போய் அரவணைச்சது யார? நம்முடைய உணர்வுகள் எப்படி இருக்கு? ஒருத்தன் விழுந்துட்டான், ஒருத்தன் தவறு செஞ்சுட்டான், ஒருத்தன் பாவம் செஞ்சுட்டான், ஒருத்தன் குற்றம் செஞ்சுட்டான், ஏதோ ஆயிடுச்சு. நம்முடைய மனநிலைமைகள் எப்படி இருக்கு? அப்படியே ஒதுக்கி பார்த்தாலும் பார்க்காம அப்படியே போய் அப்படியே வந்து ஏன் பரிசுத்தம் கட்டி, யார் சொன்னி பரிசுத்தமா இருக்கு? ஆமென். நான் சொல்லக்கூடாது நான் பரிசுத்தமா இருக்கணும், என் வீட்டில் இருக்கிறோம் சொல்லணும். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. அதனால வேத வசனத்திற்கு கண்கள் திறக்கப்படட்டும், உள்ளான கண்கள் திறக்கப்படட்டும். ஆவியானவருடைய கிரிய உலகம் சொல்லிக் கொடுக்கிற விதத்தில் இல்லை. அவரை பிரத்யேகமாக வார்த்தையில வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு பெருமை, நம்ம விசுவாசிங்க போயிட்டு பயங்கரமா பாட்டு ஆராதனை நடத்துறது இல்லை, வசனத்துல தேறினவர்களா இருக்கிறாங்க. ஆமென். பயங்கரமா கத்தி கூச்சல் போடுறதுல இல்ல, ஜெபம் பண்ணா 10 வசனம் சரளமா டான் சொல்றாங்க. 10 வசனமும் 10 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு இல்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனத்தை மனப்பாடம் பண்ணி வாழ்க்கையை வசனத்தின்படி மாற்றிக்கொண்டு வாழ்கிறார்கள் என்பதுலதான் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியின் ரகசியம் இருக்கு. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையின் ரகசியம் அதுலதான் இருக்கு. ஆமென்.
ஒன்றுக்கும் உதவாத என்ன. நான் இதை தூக்கணும், உண்மையாவே தூக்குறதுனா தூக்கின்னு வர்றது இல்லை, சீரியஸா இதை என் வாழ்க்கையில் இதை ரொம்ப சீரியஸா நான் எடுத்தேன். ஆமென். எங்கெல்லாம் வெட்கப்பட்டனோ அங்கெல்லாம் தேவன் தலை நிமிர வைத்தார். ஆமென். வேதத்தை சீரியஸா சுமந்து பாருங்க, எங்கேயுமே வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. எல்லா இடத்துலயும் ஜனங்கள் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை மேன்மையானதா இருக்கும். ஆமென். ஆனா மேன்மை வரும்பொழுது அது தேவனுக்குரியது என்ற தெளிவான புரிதல் நமக்கு இருக்கட்டும். ஆமென். நான் குடும்ப தலைவர் தான், நான் குடும்ப தலைவி தான், நான் குடும்பத்தில் பிள்ளைகள் தான், பிள்ளைகளாக இருக்கலாம். ஆனால் எல்லாருடைய பொறுப்பு, ஆமென், எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவர்களுடைய பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு அந்த ஸ்தானங்கள் கொடுக்கப்பட்டிருக்கே தவிர, ஆமென், அதிகாரத்தை காட்டுறதுக்கு இல்ல, பொறுப்பை நிறைவேற்றுவது. பரலோகத்தின் பொறுப்பு பெருசு. ஆமென். பரலோகத்தின் பொறுப்பு பெருசு. வனாந்தரத்தில் 10 வாதைகள் எகிப்தில் இருக்கும் பொழுது வரும் பொழுது ஆண்டவர் 10வது வாதையின் பொழுது என்ன சொன்னார் தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? 10வது வாதையின் போது ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஃபுல் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு எல்லாரும் ரெடி ஆயிட்டு சாப்பிடுற இடத்துல உட்கார்ந்து தேவனுடைய மகத்துவங்களை, தேவன் எப்படியெல்லாம் உங்களை வழிநடத்தி வந்தார் என்று உங்களுடைய சந்ததிகளுக்கு அறிவியுங்கள் என்று தேவன் சொன்னார். ஆமென். 1000 காரணம் நம்ம சொன்னா என் புள்ள கேட்க, அவன் கேட்க வைப்பாரான். ஆமென். கேட்கறான், கேட்க நீ சொல்லிதான் ஆகும். ஆமென். மாறவா போறான், மாறுவா மாறல, நீ சொல்லிதான் ஆகணும். ஆமென். தேவனுடைய கட்டளை. ஆமென். நம்ம விதைக்கிறத நம்ம விதைக்கலாம், பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வேலையை அவர் செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க இவ்வளவு நேரம் கேட்டு பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆவி மாறி கலந்துவார்? அவர் மனுஷன், அதாவது நம்மை போல ஒரு he's a person. நமக்குள்ளேயே வாழ்கிறார். நம்முடைய வாழ்க்கையை பரலோகத்திற்கு இணைக்கிறது. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவரே, நான் காலகாலமா அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு வந்திருக்கலாம். ஆனா நம்முடைய வேத வசனம் வேற ஒண்ணு எங்களுக்கு போதிக்கிற ஆண்டவரே. வேதத்திற்கு மாணவர்களா பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் ஆண்டவரே உம்மை ஆளுகைக்கு விட்டு கொடுக்கிறதுல எங்களுக்கு இருக்கிற பலன் என்னன்னா, எதெல்லாம் உலகத்துல எங்களை ஈர்த்ததோ அதெல்லாம் நாங்க ஆண்டவரை விட்டுருவோம். உலகத்துல எதெல்லாம் நாங்க பெருசா நினைச்சோமோ அதெல்லாம் கேவலமா நினைப்போம். ஜெபிக்க முடியாத எங்களுக்கு ஜெபிப்பதை விட்டு எழும்புவதற்கு எங்களுக்கு நேரமில்லை என்கிற அளவிற்கு ஆவியானவருக்குள்ள எங்களுக்கு ஒரு தாகமோ ஒரு உந்தி தள்ளுதல் வந்துடும். வசனத்தின் பிள்ளைகளாய் நாங்க மாறிடுவோம். தேவையான காரியங்கள்ல எங்களுடைய வாழ்க்கைக்கு சரியான பதில்களையும் வழிநடத்துதலையும் நீர் தருவீர். எல்லாம் எழுந்திருக்கலாம், கண்களை மூடி சொல்லுங்களேன். என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன்